சுப்மன் கில் அவர் இந்திய அணியின் பிளேயிங் 11க்கு உள்ள வந்ததால இந்திய அணியிலேயே ஏற்பட்ட மிகப்பெரிய பிரச்சனை. முக்கியமா நண்பன் உயிர் நண்பனுக்கே மிகப்பெரிய அளவுல துரோகம் செஞ்சிருக்க சூரியகுமார் யாதவ் கம்ப்ளீட்டா தலைகீழாக மாறி போன பிளேயிங் 11. இதனால ஒருத்தர் இல்ல 2 பிளேயர்கள் அணியின் பிளேயிங் 11ல விளையாட முடியாம வெளியே போறாங்க. சோ இது எல்லாமே சுப்மன் கில் அவர் ஒருத்தர் அணியின் பிளேயிங் 11க்கு உள்ளேயும் அதே போல அணியின் துணை கேப்டனாக உள்ள வந்ததால ஏற்பட்ட மிகப்பெரிய மாற்றம் தற்போது இந்தியன் டீம் முக்கியமா T20 ஸ்குவாடுக்கு உள்ள தற்போது ஏற்பட்டிருக்கு. அது எல்லாமே என்னென்ன அப்படின்னு டீட்டெயிலா இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவுக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. அதாவது இந்திய அணியின் T20 ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் அதிரடியா விளையாடக்கூடிய பிளேயர்களை மட்டும்தான் தொடர்ந்து நம்ம BCCI இந்திய அணியின் ஸ்குவாட்ல சேர்த்துக்கிட்டு வராங்க. இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா டெஸ்ட் ஆட்டங்கள் விளையாடுற எந்த ஒரு பிளேயருக்குமே இந்திய அணியின் T20 ஸ்குவாட்ல எப்பயுமே நம்ம BCCI இடம் கொடுத்ததில்ல. சோ அந்த ரூல்ஸையே தற்போது BCCI அவங்க பிரேக் பண்ணிட்டு தான் தற்போது சுப்மன் கில் இந்திய அணியின் T20 ஸ்குவாட்ல இணைச்சது மட்டும் இல்லாம அவருக்கு துணை கேப்டனுக்கான பதவியும் கொடுத்திருக்காங்க. இது இந்திய அணியில மிகப்பெரிய ஒரு குழப்பத்தையும் சர்ச்சையையும் முக்கியமா பிளேயிங் 11 தேர்வு செய்யறதுல கேப்டனான சூரியகுமார் யாதவ் அவருக்கு மிகப்பெரிய தர்ம சங்கடம் நெருக்கடி ஏற்பட்டிருக்கு. முக்கியமா தன்னுடைய உயிர் நண்பரான சஞ்சு சாம்சன் அவரே அணியின் பிளேயிங் 11 ஸ்குவாட்ல சேர்க்க முடியாத நிலைமைக்கு தான் தற்போது சூரியகுமார் யாதவ் அவரு தள்ளப்பட்டிருக்காரு. அதாவது இதுக்கு முன்னாடி ரோஹித் சர்மா அதே போல விராட் கோலி இவங்க 2 பேருமே இந்தியன் டீம் T20 ஸ்குவாட ஆதிக்கம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்ப அப்ப சஞ்சு சாம்சன் இந்திய அணியில விளையாடுறதுக்கான வாய்ப்பு அவருக்கு பெருசா கிடைக்காது. ஒரு வாட்டி திருவனந்தபுரத்துல இந்திய அணி T20 ஆட்டம் விளையாடுறப்ப அங்க சஞ்சு சாம்சன் ஸ்குவாட்ல இருந்தும் அவர் அணியின் பிளேயிங் 11ல சேர்க்கப்படல. இதனால திருவனந்தபுர ரசிகர்கள் எல்லாருமே இந்தியன் டீம் மேல பயங்கரமா கோபப்பட்டாங்க. அப்ப ரசிகர்கள் அவங்களுடைய ஆதரவுக்காக சஞ்சு சாம்சன் அவருடைய ஜெர்சியை போட்டுக்கிட்டு சூரியகுமார் யாதவ் அந்த மேட்சை திருவனந்தபுரத்துல விளையாண்டாரு. அது மட்டும் இல்லாம நிறைய இடங்கள்ல சஞ்சு சாம்சன் அவருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பிளேயராக தான் சூரியகுமார் யாதவ் இருக்காரு. ஆனா இன்னைக்கு கேப்டனா இருக்கிற சூரியகுமார் யாதவ் அவரே பாத்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் அவரை அணியின் பிளேயிங் 11 ஸ்குவாட்ல இருந்து நீக்கிட்டு தற்போது சுப்மன் கில் அவரை இன்னைக்கு நடக்கப்போற UAE அணிக்கு எதிரான ஆட்டம் ஆசிய கோப்பை ஆட்டம் முதல் ஆட்டத்தை நம்ம இந்தியா துபாய் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் விளையாட போறாங்க. இந்த மேட்ச்ல சஞ்சு சாம்சன் அவரை பிளேயிங் 11 ஸ்குவாட்ல இருந்து தற்போது சூரியகுமார் யாதவ் அவரை நீக்கிட்டு சுப்மன் கில் அவரை அணியின் பிளேயிங் 11 ஸ்குவாடுக்கு உள்ள கொண்டு வந்திருக்காரு. சோ அந்த வகையில இன்னைக்கு விளையாட போற இந்திய அணியின் கம்ப்ளீட் ஸ்குவாட் என்ன அப்படிங்கறத ஒரு வாட்டி டீட்டெயிலா பார்த்துடலாம். ஓபனராக அபிஷேக் சர்மா இறங்குறாரு. அவர் கூட சஞ்சு சாம்சன் அவர் இறங்க வேண்டிய அந்த இடத்துக்கு தான் தற்போது சுப்மன் கில் ஓபனரா இந்திய அணி பக்கம் அதுவும் துணை கேப்டனாக இந்த மேட்ச்ல விளையாடுறாரு. 3வது இடத்துல நம்ம எல்லாருக்குமே தெரியும் திலக் வர்மா அவர் தான் 3வது பிளேயராக களம் இறங்குறாரு. 4வது பிளேயருக்கான இடத்துல கேப்டனான சூரியகுமார் யாதவ் அவர் விளையாடுறாரு. 5வது பிளேயராக ஹர்திக் பாண்டியா, 6வது பிளேயராக சிவம் துபே இல்லனா ரிங்கு சிங் 2 பேர்ல யாராவது ஒருத்தர் தான் 6வது பிளேயராக விளையாடுவாங்க. 7வது பிளேயர்ல கண்டிப்பாக இந்திய அணி பக்கம் விக்கெட் கீப்பர் தேவைப்படுறாரு. ஆனா சஞ்சு சாம்சன் அவரை விளையாட வைக்க முடியாததால இந்த இடத்துல செட்டிஷ் சர்மா அவர் இந்திய அணிக்காக இன்னைக்கு டெபியூட் பண்ண போறாரு. அதாவது விக்கெட் கீப்பராக செட்டிஷ் சர்மா இந்திய அணிக்கு உள்ள வராரு. அடுத்து 8வது பிளேயராக அக்ஷர் பட்டேல், 9வது பிளேயராக பும்ரா, 10வது பிளேயரா ஹர்ஷ்தீப் சிங், கடைசி 11வது பிளேயரா நம்ம தமிழக பிளேயர் வருண் சக்கரவர்த்தி. சோ இந்த 11 பிளேயர்கள் தான் இன்னைக்கு UAE அணிக்கு எதிராக துபாயில விளையாட போற ஃபர்ஸ்ட் ஆசிய கோப்பை ஆட்டத்துல நம்ம இந்திய அணி பக்கம் விளையாட போற 11 பிளேயர்களுக்கான ஸ்குவாடாக இருக்கு. இதுல மிக முக்கியமா சுப்மன் கில் அவர் அணியின் ஸ்குவாட்ல விளையாடணும் அப்படிங்கிறதுக்காகவே 2 முக்கியமான பிளேயர்கள் அணியின் ஸ்குவாட்ல இருந்து தற்போது நீக்கப்பட்டிருக்காங்க. அவங்க தான் ஃபர்ஸ்ட் சஞ்சு சாம்சன், அதே போல குல்தீப் யாதவ் அவரும் தொடர்ந்து இந்திய அணியின் T20 ஸ்குவாட்ல இருந்து நீக்கப்பட்டுக்கிட்டே வராரு. இன்னைக்கும் இந்த தொடர்லையும் கண்டிப்பா அவர் ஸ்குவாட்ல இருந்தாலும் அவர் விளையாடுறதுக்கான வாய்ப்பே இல்ல. அதாவது சஞ்சு சாம்சன் அவர் விளையாடுற அந்த ஓபனிங்கான ஸ்லாட்ல தான் தற்போது கில் இந்திய அணியில விளையாட போறாரு. இதனால சஞ்சு சாம்சன் அவர் விளையாட முடியாம வெளியே போறாரு. சஞ்சு சாம்சன் அவர் வெளியே போனார்னா அவரோட சேர்த்து இந்திய அணி பக்கம் விக்கெட் கீப்பர் அவரும் வெளியே போறாரு. சோ விக்கெட் கீப்பர் வெளியே போனா கண்டிப்பா அவருக்கு பதிலா இன்னொரு விக்கெட் கீப்பரை உள்ள சேர்க்க வேண்டிய நிலைமை ஏற்படும். அப்படி உள்ள சேர்க்கப்பட்ட பிளேயர் தான் இன்னைக்கு டெபியூட் பண்ண போற செட்டிஷ் சர்மா. சோ செட்டிஷ் சர்மா அவர் உள்ள வர்றதால கூடுதலாக ஒரு பவுலரை இந்திய அணியின் பிளேயிங் 11 ஸ்குவாட்ல சேர்க்க முடியாத நிலைமை ஏற்பட்டிருக்கு. முக்கியமா ஆல்ரவுண்டரான ஹர்திக் பாண்டியா அதே போல சிவம் துபே அவங்கள வச்சு கட்டாயமா போலிங்க ரொட்டேஷன் பண்ண வேண்டிய நிலைமைக்கு தான் தற்போது இந்த ஆசிய கோப்பையை பொறுத்த வரைக்கும் கேப்டனான சூரியகுமார் யாதவ் அவர் தள்ளப்பட்டிருக்காரு. இது எல்லாமே சுப்மன் கில் அவர் அணியின் ஸ்குவாடுக்கு உள்ள வந்ததுதான். கில் அவர் மட்டும் இல்லைன்னா சஞ்சு சாம்சன் அவர் ஓபனரா இறங்குவாரு. அப்படியே விக்கெட் கீப்பிங்கையும் சேர்த்து பார்த்துக்குவாரு.
கீழே சதீஷ் சர்மா மிடில் லோ ஆர்டர்ல சதீஷ் சர்மா கண்டிப்பா இந்திய அணியின் ஸ்குவாட்ல சேர்க்க வேண்டிய நிலைமை ஏற்படாது. இதன் காரணமா ஆட்டோமேட்டிக்கா கூடுதலா ஒரு பேட்ஸ்மேன் இல்லைன்னா கூடுதலா ஒரு போலரை இந்திய அணியின் ஸ்குவாட்ல சேர்த்துக்கிட்டு நிச்சயமா கேப்டனான சூரியகுமார் அவரால் சிறப்பா அணியை வழி நடத்த முடியும். இது கண்டிப்பா ஒவ்வொரு ஆட்டத்திலுமே இந்தியா ஈஸியா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே ஈஸியாக ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனா கில் அவர் விளையாடணும் அப்படிங்கிறதுக்காகவே தற்போது உயிர் நண்பனான சஞ்சு சாம்சன் அவரை தற்போது அணியின் ஸ்குவாடை விட்டு வெளியே ஏற்ற வேண்டிய நிலைமை தற்போது சூரியகுமார் யாதவ் அவருக்கு ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம அணியின் ஸ்குவாட்ல கூடுதலா ஒரு பேட்ஸ்மேன் இல்லைன்னா கூடுதலா ஒரு போலரை சேர்த்துக்க முடியாத நிலைமை. முக்கியமா குல்தீப் அதே போல சஞ்சு சாம்சன் 2 பேரையுமே அணியில நீக்கிட்டு கில் அவர் ஒருத்தருக்காக இவங்க 2 பேரை அணியை விட்டு நீக்க வேண்டிய அந்த மோசமான நிலைமையும் தற்போது இந்தியன் டீம் ஸ்குவாடுக்கு தற்போது ஏற்பட்டிருக்கு. இது எல்லாமே கில் அவர் உள்ள வந்ததாலதான் அப்படின்னு தற்போது கிரிக்கெட் ரசிகர்கள் முக்கியமா கிரிக்கெட் ஆர்வலர்கள் எல்லாருமே கில் அவர் உள்ள வந்தது இந்திய அணியின் ஸ்குவாட மிகப்பெரிய அளவு சலசலப்பு ஏற்படுத்தியிருக்கு. ஸ்குவாடுக்கு உள்ள ஒரு ஸ்மூத்தான டிசிஷன், அதாவது ஒரு கேப்டன் அணியின் ஸ்குவாடை தேர்வு செய்யறப்ப அவருக்கு எந்த ஒரு இடத்துலயுமே எந்த ஒரு நெருக்கடியும் ஏற்படக்கூடாது, பிரஷர் கட்டாயம் கண்டிஷன் எதுவுமே இருக்கக்கூடாது. ஸ்மூதா அவர் அணியின் பிளேயிங் 11 ஸ்குவாடை தேர்வு செஞ்சாதான் அந்த மேட்ச்ல இந்திய அணியின் வெற்றியும் ஒரு ஈஸியான வெற்றியாக அமையும். ஆனா இந்த ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மேட்ச்லயுமே கண்டிப்பா கட்டாயமாக கில் அவரை உள்ள சேர்க்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுறாரு சூரியகுமார். இதனால ஓபனிங் ஸ்லாட்டாக இருக்கட்டும், அதே போல லோ ஆர்டர் பேட்டிங், அதே போல போலிங், இப்படி 3 இடத்துலயுமே இந்திய அணியின் ஸ்குவாட் மிகப்பெரிய அளவுல தேர்வு செய்யறதுல குளறுபடி ஏற்படுது. இதனால ஒவ்வொரு ஆட்டத்திலையுமே எந்த இடத்துல யாரை போடுறது, யாரை மாத்தி போடுறது, யாரை நகர்த்தி போடுறது அப்படிங்கிற ஒவ்வொரு மேட்ச்லயுமே சிக்கல் சூரியகுமார் யாதவ் அவருக்கு இந்த தொடர் முழுக்க கண்டிப்பா இருக்க போது. இது கண்டிப்பா இந்திய அணியின் வெற்றியை மிகப்பெரிய அளவுல இந்த தொடர்ல பாதிக்கும். முக்கியமான நேரத்துல இந்திய அணிக்கு அதுவே மிகப்பெரிய அளவுல பேக் ஃபேராக ஆகும் அப்படின்னு தற்போது கிரிக்கெட் விமர்சகர்கள் தொடர்ந்து கில் அவரை உள்ள சேர்த்தது மிகப்பெரிய தவறு அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. அதே போல கில் அவரை எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம இந்திய அணியின் டெஸ்ட் அணியின் கேப்டனாக இருக்காரு. அதே போல எடுத்துக்கிட்டோம்னா ஓடிஐ ஸ்குவாட்ல கூட இந்திய அணியின் முக்கியமான ஒரு ஓபனராக தான் சுப்மன் கில் இருக்காரு. இதுவரைக்கும் நம்ம பிசிசிஐ டெஸ்ட் ஸ்குவாட்ல முக்கியமா இருக்கிற பிளேயர்கள் யாரையுமே இந்திய அணியின் T20 ஸ்குவாட்ல சேர்த்ததே கிடையாது. ஏன்னா டெஸ்ட் ஃபார்மேட் வேற, அது ஸ்லோவா விளையாடக்கூடிய ஆட்டம். ஆனா T20 ஃபார்மேட் அதிரடியாக விளையாடக்கூடிய ஆட்டம். அதனால டெஸ்ட் ஆட்டங்கள் விளையாடுற பிளேயர் யாருமே பாத்தீங்கன்னா நம்ம இந்திய அணியின் T20 ஸ்குவாட்ல இடம் பிடிக்கவே மாட்டாங்க. ஆனா சுப்மன் கில் அவருக்கு தான் தற்போது அந்த கதவு திறக்கப்பட்டிருக்கு. அதாவது டெஸ்ட் அணியிலுமே கேப்டனாக இருக்காரு, அதே போல T20 அணியிலுமே அவரு துணை கேப்டனாக இருக்காரு. இது மிகப்பெரிய தவறு அப்படின்னு தற்போது கிரிக்கெட் தெரிஞ்சவங்க சொல்றாங்க. ஏன்னா டெஸ்ட் ஸ்குவாட்ல இருக்கிறவர் அந்த டெஸ்ட் ஆட்டங்களுக்கான அந்த கான்சென்ட்ரேஷன் மட்டும்தான் அவர் பண்ணணும். இங்க T20 ஆட்டமும் அவர் விளையாண்டார்னா டெஸ்ட் ஆட்டத்துல கவனம் செலுத்துவாரா இல்ல T20ல கவனம் செலுத்துவாரா? இது கண்டிப்பா கில் அவருடைய கிரிக்கெட் கேரியரையும் பாதிக்கும். அதே போல இந்திய அணிக்கும் இது மிகப்பெரிய அளவுல பேக் ஃபயர் ஆகும் அப்படின்னு தான் கில் அவரை இந்திய அணியின் T20 ஸ்குவாட்ல சேர்த்தது தவறு அப்படின்னு கிரிக்கெட் விமர்சகர்கள் முன்வைக்கிறாங்க. அதே போல கில் அவர் உள்ள வந்ததாலையும் அணியில மிகப்பெரிய அளவுல குளறுபடி ஏற்பட்டிருக்கு தற்போது இந்த ஆசிய கோப்பையில. சோ சுப்மன் கில் அவர் உள்ள வந்தது சரிதானா, இல்ல அவரை நீக்கணுமா, இல்ல அணியில அவர் நீடிக்கணுமா? உங்க கருத்து என்ன அப்படிங்கறத சொல்லுங்க.